யோகி பாபு வந்து காமெடி நல்லா இருக்கு. அவர் எப்பயுமே காமெடி நல்லா பண்ணுவார்ல, அதனால நல்லா பண்ணியிருக்காரு. கதை நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. நல்லா இருக்கு, என்டர்டைனிங் தான். ஆக்ஷனாக இருக்கு, காமெடி எல்லாமே ஃபுல் ஃபேமிலி. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். யோகி பாபு காமெடி, பாட்டு எல்லாமே பக்கவாக இருக்குது. நான் பார்த்த படத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் தான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. என்னப்பா உனக்கு வழியெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு அழகாப்பா. நான் கைதி. ஓ, மன்சூர் அலிகான் தவிர மற்றவங்க எல்லாம் கைதியாக நடிக்கிறீங்கப்பா. லோகேஷ் முதல்ல அவரை தான் கமிட் பண்ணாராம். ஏதோ குதிரை மாதிரி கணேஷ்டார்னு சொல்லி கான்ட்ராக்டே க்ளோஸ் பண்ணிட்டாராம். என்னத்தை பண்ணுறது நாராயணா. திருச்சியில் நடந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தால் ஹிந்தி பட வில்லன் நடிகர் கராத்தே விஜயன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. இராவணன் சிலம்பம் அகாடமி சார்பில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித வளனார் கல்லூரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி பிரம்மாண்டமாக இன்று நடைபெற்றது. இந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டிக்கு இராவணன் சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் இலக்கிய தாசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிலம்பம் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் வெற்றி பெற்ற சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1700 சிலம்பம் பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன், நடிகர் கராத்தே ராஜா, நடிகை காயத்ரி ரேமா, நடிகை ஐஸ்வர்யா, திரைப்பட இயக்குனர் தினேஷ் கலை செல்வம், வழக்கறிஞர் கராத்தே முத்துக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கடந்த ஆண்டு 100 சிலம்ப வீரர் வீராங்கனைகளை கொண்டு 100 மணி நேரம் இடைவிடாத சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அகாடமி நடத்து ஒரு ஸ்டேட் லெவலில் பிக்கஸ்ட் சிலம்பம் காம்படிஷன் வித் கல்ச்சுரல் ஈவெண்ட். அந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட் டைம் திருச்சியில் நம்ம சென்ட் ஜோசப் காலேஜில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக டைரக்டர் தினேஷ் அண்ணா வந்திருக்காங்க. மகாசேனா மூவி டைரக்டர். அடுத்து மூவி ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் மேம் நடிகை காயத்ரி ரமா அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் அண்ணா பற்றி சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அண்ணன் கார்த்திகை முத்துக்குமார் அண்ணன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு பக்கபலமாக நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்காக ஒரு தடவை வந்திருக்காங்க. ஸோ நம்ம சிலம்பம் இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்கணும். எல்லாருக்கும் ஒரு சிலம்பம் ரிலேட்டட் ஒரு ஆசை. பட் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த அளவு பெரிய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி இவ்வளோ பேர் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராம் பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணி நாங்கள் பிளான் பண்ணி நடத்துகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் இது அமைச்சர் அன்பில் மகேஷ் துவங்கி வச்சாங்க. அமைச்சர் பார்த்துட்டு போனாங்க. திருச்சி நாங்கள் திருச்சியிலேருந்து திருச்சி சென்ட் ஜோசப்பில் நடத்திட்டு இருக்கோம் மேட்ச் நாங்கள். ஸோ மேட்ச் திருச்சியிலே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இது வரைக்கும் யாரும் மேட்ச் நடத்தினதில்லை. ஸோ சிலம்பம் 1300 பேர் அட்டன் பண்ணுறாங்க மேட்ச். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 1300 பேர் அட்டன் பண்ணுறாங்க. என் பேர் இலக்கிய தாசன். நான் ராவணன் சிலம்ப அகாடமி ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்கேன் நான். ஸோ சப்போர்ட் பண்ண மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அப்புறம் தினேஷ் எனக்கு சரி, மேம் காயத்ரி ரேமா, கராத்தே முத்துக்குமார் சார், கராத்தே ராஜா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவங்களாம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னா முக்கிய காரணம் இவங்க மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம ஒர்க் மட்டும் தான். பட் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ ஹைலைட். ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியல. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கூட இருந்து இவ்வளோ நேரம் அவங்க ப்ரோக்ராம்னா அட்லீஸ்ட் 1 hour இருப்பாங்களான்னு கூட டவுட் தான். பட் எனக்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் இருந்து ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் சிலம்பத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் நோக்கம். தேங்க்யூ.